இல்லையா? அறிவு எங்கே அதிகமாகிறதோ, அறிவு எங்கே உண்மை அறிவு நமக்கு வெளிப்படுத்துகிறதோ அங்கே ஞானம் என்ற அருள் சுரக்கும். அதனால தான் அறிவுன்னு அதிகமாக வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துவார். நான் சொல்கிறேன் இல்லையா, அறிவு எங்கே இருக்கிறது என்றால் ஆன்மாவில் இருக்கிறது. புத்தி எங்கே இருக்கிறது? கரணங்களில் இருக்கிறது. அப்போ அறிவை நாம் தெரிந்து கொள்ளும்போது அறிவு என்பது உண்மையை மட்டும்தான் பேசும், தப்பு பொய் பேசாது. எது பொய் பேசாது இருக்கிறதோ அதற்கு பேர் அறிவு. எது பொய் பேசுகிறதோ அதற்கு பெயர் புத்தி. அப்போ நம்ம புத்திக்கும் அறிவுக்குமே ஒரு வித்தியாசம் இல்லாததான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ யாராவது சொன்னால் கூட உனக்கு அறிவு இருக்கா அப்படின்வோம் இல்லைங்களா? வள்ளலார் அதனால தான் அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகும்னார். அறிவை கொண்டு அறிவை தேடும்போது தான் அனுபவமாகும். அப்போ அறிவு எங்கே இருக்கிறது? ஆன்மாவில் இருக்கிறது. அந்த ஆன்மாவினுடைய தொடர்பு வைக்கின்ற பொழுது தான் அறிவு என்பது நமக்கு ஒவ்வொன்றா விளக்கமாக தெரியும். அதாவது கேட்காத கேள்விகள் சொல்கிறார் இல்லையா, கேட்காத கேள்விகளும் பார்க்காத நிகழ்வுகளும் வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியும். எப்போது? அறிவு வேலை செய்யும்போது. அது வெளியும் நமக்கு மூடம் இருக்கும். மூடம்னா அறியாமை. அப்போ அங்கே அறிவு வேலை செய்யலை. இப்போ ஏன் நம்ம பக்தி மார்க்கத்தில் இப்போ இவ்வளோ பேசி அவர்களை நாம் திருத்துவதற்கு போராட வேண்டியதாக இருக்குது. ஒரு புலால் சாப்பிடாதீங்கன்னா அதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலைமை மாறி அந்த அளவுக்கு ஊறி போச்சு அந்த ஆன்மாவில். அதுதான் திரைகளாக ஐயா சொல்கிறார். திரைகள் என்பது என்ன? அறியாமை அஞ்ஞானம் என்னும் திரைகள். கடவுளுடைய உண்மையையும் வாழ்க்கையினுடைய தரத்தையும் தெரிந்து கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறதுனா, பல்லாயிரம் ஆண்டுகளாக நமக்கு போதித்த அந்த ஜாதி சமய மதங்களுடைய கொள்கைகள் இல்லையா? இப்போ நம்ம திருவண்ணாமலை ஜோதி எல்லாருமே பார்த்து பார்த்து பழகிட்டோம் இல்லையா? அது திருவண்ணாமலை ஜோதின்னா அது ஒரு பெரிய ஒரு உலகத்திலே ஒரு அதிசயமாக நம்ம பார்த்து பழகிட்டோம். இன்றைக்கி நேரத்தில் அது நம்ம காலத்திலேருந்து. அதனால் நமக்கு வள்ளலார் ஜோதியும் அந்த ஜோதியும் ஒன்றுன்ற மாதிரி தான் நமக்கு தோற்றம் தெரியுது. வள்ளலார் காட்டிய ஜோதியும் திருவண்ணாமலை காட்டின ஜோதியும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வள்ளலார் வடலூரில் காட்டுறாரு, இங்கே திருவண்ணாமலையில் மலை மேலே காட்டுறாங்க அப்படின்னு தான் நம்மளுடைய அறிவு சொல்லும். ஏன்னா நமக்கு அறிவுக்கு இது சிறந்ததா அது சிறந்ததா அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம்? வெளிச்சம்னு வந்தால் எல்லாம் வெளிச்சம் தான் நினைக்கிறோம். இப்போ வெளிச்சம்னு வந்துட்டால் விளக்கில் ஒரு அகல் வச்சாலும் வெளிச்சம்தான், மின்சாரம்